இந்த ஜெனரேஷன்ல இருக்க நிறைய குழந்தைங்க கிட்ட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி ஒரு முக்கியமான விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கு. அது என்ன விட்டமின் அப்படின்னா வைட்டமின் D3. இது கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வைட்டமின். வணக்கம், நான் டாக்டர் தங்கம் பொன்னுசாமி, ஆயுர்வேத மருத்துவர். இந்த விட்டமின் டெஃபிஷியன்சிக்கு முக்கியமான காரணம் இப்போ மாறி இருக்கிற குழந்தைங்களோட லைஃப் ஸ்டைல் தான். முன்னாடி எல்லாம் வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 பிடி பீரியடாவது இருக்கும். ஆனா இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்ல பிளே கிரவுண்டே கிடையாது. இத பத்தி பேரண்ட்ஸும் கவலைப்படுறது இல்ல. வெளியில போய் வெயில்ல விளையாடுறதுக்கும் வைட்டமின் D3 டெஃபிஷியன்சிக்கும் என்ன சம்பந்தம் தானே கேக்குறீங்க? நான் சொல்றேன். நமக்கு தேவையான வைட்டமின் D3 நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபுட்ல இருந்து எடுத்துக்க முடியாது. சன்லைட் தான் இதோட மெயின் சோர்ஸ். சன்லைட்ல இருக்க அல்ட்ரா வயலட் பி ரேஸ் நம்ம ஸ்கின்ல படும்போது அது அப்சர்வ் ஆகி 7-டீஹைட்ராக்சி கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறத நம்ம தோல் சிந்தசிஸ் பண்ணுது. இதுதான் வைட்டமின் D3 சிந்தசிஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின் D3 நம்ம உடம்பே சிந்தசிஸ் பண்ணிக்கும். இதுக்கு நம்ம சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணா போதும், சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனாலே தாராளமா போதும். ஸ்டடீஸ் படி பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்க கிட்ட கூட பெரும்பாலும் இந்த விட்டமின் D3 டெஃபிஷியன்சியை பார்க்க முடியுது. இது குழந்தைகள்ல என்ன பண்ணுதுன்னா போன் growth-ஐயும் போன் ஸ்ட்ரென்த்தையும் கண்டிப்பா இது அஃபெக்ட் பண்ணும். அதனாலதான் சமீபமா கிளினிக் வர பேஷண்ட்ஸை பார்த்தா முக்கியமா குழந்தைங்களுக்கு கை கால் வலி, மூட்டு வலி எல்லாம் இதெல்லாம் வருது. ஆஸ் அ பேரண்டா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்களோட ஸ்கிரீன் டைமை கண்டிப்பா குறைக்கணும். அவுட்டோர் கேம்ஸுக்கு அவங்கள பழக்கப்படுத்தணும். ஸ்டடீஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி சில கேம்ஸ், அதாவது வாக்கிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், ஸ்விம்மிங், இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. கட்டாயம் இதை குழந்தைங்களோட லைஃப் ஸ்டைல இதை கொண்டு வரணும். முடிஞ்சா ஒரு 15 நிமிஷமாவது குழந்தைங்க தோல்ல வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும்.